போட்டிகள் நான் வரும்போது பலருக்கு நான் போட்டியாக இருந்தேன். எனக்கே தெரியாது. சில பேர் நேரடியாக சொன்னாங்க, நீங்கள் வந்ததுனால தான் எங்களோட தொழிலே போச்சு. படிக்கும்போது இந்த படித்தா இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கிறாங்களே ஒழிய, படிப்புங்கிறது வந்து அது ஒரு ஆட்டம் ஆடல. அது ஒரு சம்பாதிக்கிறதுக்கான தொழில். ஸோ இது வெற்றியாக மாறும்னு நினைக்கிறீங்க? வெற்றியாக மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அதே மாதிரி தான் இந்த நூலகங்களும் இங்கே பிரச்சனையாக தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, பெரும்பாலான நூலகங்கள் வந்து கேட்பாரட்டு இருக்குது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். OH லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம OH லிட்ரேச்சருக்காக சந்திக்க இருக்கிற ஆளுமை, இன்னைக்கு சென்னையில் இலக்கிய அடையாளங்களில் ஒன்றா இருக்கிற டிஸ்கவரி புக் பப்ளிஷர்ஸ்னுடைய நிறுவனர் திரு வேடியப்பன் அவரை சந்திக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஏற்கனவே லாக்டவுனுக்கு பிறகு மறுபடியும் ஒரு இயல்பு நிலைக்கு வந்துட்டோம். நிறைய புத்தக கண்காட்சிகள் தொடர்ந்து நடக்குது. எப்படி இருக்குது சார் புத்தக தயாரிப்பு, விற்பனை, அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? எங்களுக்கு வந்து எந்த விதமான குறையாகவும் நாங்கள் பார்க்கல. குறைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. குறைகளை கூட நாங்கள் குறைகளாக பார்க்கல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா தொழிலையும் இருக்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பிரச்சனைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு குறை வரும்போது அதை எப்படி சரி பண்ணிவிட்டு அடுத்துக்கடுத்துக்கு அதே உற்சாகத்தோடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு மனநிலையோடு, ஒரு உறுதியோடு இருக்கிறோம், முடிவோடு இருக்கிறோம். அதனால் நாங்கள் குறைகளை பற்றி நம்ம அதிகமாக இதில் இல்லை, பின்னடைவாக சொல்லலை. நாங்கள் எதுவும் குறைகள் இருக்கிறத சரி பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டுருக்கிறோம். நல்லா இருக்குது. அதனால் நல்லா இருக்குது, உற்சாகமாகவும் இருக்குது. இன்னும் இதில் ஏதாவது பண்ணலாம் முடியும், இன்னும் சில ஆண்டுகளுக்கு வந்து இந்த புத்தகத்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் நம்மளை கைவிட்டுறாது, இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதான் நான் நம்புகிறேன். முன்னோட இப்போ போட்டிகள் கொஞ்சம் கூடி இருக்கு. ஆமாங்க. இது என்னென்னா, போட்டிகள் நான் வரும்போது பலருக்கு நான் போட்டியாக இருந்தேன். எனக்கே தெரியாது. சில பேர் நேரடியாக சொன்னாங்க, நீங்கள் வந்ததுனால தான் எங்களோட தொழிலே போச்சு, இல்லை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துடும் அப்படின்லாம் சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு போட்டிகள் இருக்க தான் செய்யும். அது வந்து ஒரு வளர்ச்சி தான். ஒரு மனிதர் வளர்ந்து ஒரு திருமணமாகி குழந்தை பெற்றுக்கிற மாதிரி தான் அது. நம்ம வளர்கிற காலத்தில் வரும்போது நம்ம யாருக்கும் வந்து போட்டியாக இருக்க மாட்டோம். நம்மள மாதிரி நிறைய பேர் வரணும்னு நினைப்போம். நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் வரதை வந்து நம்ம அப்படி நினைக்க முடியாது இல்லையா? அதனால் போட்டி பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்க வந்து அதே உற்சாகத்தோடையும் ஏதாவது ஒரு நோக்கத்தோடையும் நம்ம அந்த வேலையை செய்கிறாங்களா அப்படின்னு நினச்சா மேபி அது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். அப்படி செய்கிறவங்க ரொம்ப குறைவு தான். இது வந்து நம்ம செய்கிற தொழில் சார்ந்த ஒரு அனுபவம், அல்லது வந்து அது மேலே ஒரு மரியாதையோட அது அடுத்த கட்டத்துக்கு வாசிப்பை தூக்குறது, கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற கான்சியஸோடு அந்த வேலையை அவங்க தொடங்குறாங்களான்னு தெரியல. இது ஏதோ அன்றாடங்களுக்காக இப்படி பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம், அப்படி பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாங்கிற மாதிரி நினச்சிட்டு சில பேரும் வராங்க. அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது போட்டி ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பிரச்சனையாகிட்டது. போட்டி நல்லதுங்கிறது. நீங்கள் எப்போ வந்து கூடுதலாக புத்தக கடைகள் வருதோ அப்போ அந்த சமூகம் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? நிறைய ஹோட்டல்ஸ் வந்துச்சுன்னா யாரும் வீட்டில் சமைக்கிறதுலன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நிறைய புத்தக கடை நிறைய வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகுது. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் போட்டியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கைகள் எப்படி இருக்கு? முன்னாடி கல்லூரிகள்லேயே வந்து எழுதுறதுன்றது ரொம்ப பரவலாக இருந்துச்சு. ஒரு நேரத்தில் கிண்டலாக சொல்லுவாங்க, வாசிக்கிறவங்களோட கவிதை எழுதுறவங்க நிறையா இருக்கிறாங்கன்ற மாதிரி தமிழ்நாட்டில். அது நம்ம ஒவ்வொரு காலகட்டத்துக்கு நமக்கு அப்படி தெரிய வருது. நான் வந்து வளரும்போது எனக்கு அப்படி தெரியல. ஆனால் கொஞ்சம் இந்த புத்தக கடைகள்லாம் வந்து மேலே வந்து இன்னும் பார்க்கும்போது அது நீங்கள் சொல்கிற மாதிரி அது உண்மையாக தான் இருக்கும்போது தோணுது. அப்படி தான் தோணுது. அதுக்கு வந்து முதல் காரணம் வந்து நம்மளோட மொழி ஒரு காரணம் நினைக்கிறேன். இந்த மொழி வந்து கொஞ்சம் அதன் கூட கொஞ்சம் நம்ம இணக்கமாக அது கூட கொஞ்சம் அன்பை போனாவே அது நம்மளை படைப்பாளரை மாற்றுது. ஸோ அதனால் எல்லோரும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது ஆக்கப்பூர்வமான படைப்பா, இல்லை காலத்தை கடந்து நிற்கிற படைப்பா, எக்காலத்துக்கும் அது பொருந்துகிற படைப்பா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசினா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் எல்லோரையும் படைப்பை நோக்கி திரும்புறதுக்கு இந்த மொழியோடைய ஒரு வளம் அல்லது இந்த மொழியோட தன்மை வந்து ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வாசிக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு படைப்பாளராக பார்க்குறாங்க. அப்புறம் இந்த காலகட்டத்தில் புத்தகம் போடுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாதனால, அந்த தொழில்நுட்பமெல்லாம் நல்லா வளர்ந்தனால ஒரு புத்தகத்தை போட்டு பார்த்துட்றாங்க, அவ்வளோதான். மற்றபடி அது வந்து ஒரு 2-3 புத்தகத்தோடு அவங்க நின்றுடுவாங்க. அது எங்கேயோ அப்படியே மறைஞ்சு போயிடும். அதை மீறி வரவங்க காலத்தில் வந்து எழுத்தாளர்களாக படைப்பாளர்களாக நிற்கிறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கும். இப்போ இலக்கிய வடிவங்களில் நிறைய இருக்குது, கதை, கவிதை, நாவல், அந்த மாதிரி. என்ன மாதிரியான வடிவங்களை எழுதுறவங்க குறைவாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள் எழுதுறதுக்கு? எனக்கு இதில் வந்து வடிவங்கள் எழுதுறது பார்த்தா நாவல், சிறுகதை தான் இன்றைக்கி வந்து விற்பனையிலையும் சரி, அதிக பேரை வந்து போய் சென்றடையதில் நாவல், சிறுகதைகள் தான் அதிகமாக போய் சேருது. நல்ல கட்டுரைகள் வந்து போய் சேருது, ஒரு காத்திரமான கட்டுரைகள் போய் சேருது.
ஆய்வுகள் போய் சேருது. அதாவது நம்ம வந்து மொழி பண்பாடு சார்ந்த வரலாற்று ஆய்வுகள் நல்லா போய் சேருது. இதில் எல்லாமே ஒரு போதுமான அளவுக்கு நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னும் கூட வந்தால் நல்லது தான். குறிப்பாக கவிதைகளோட நிலைமை தான் வந்து எழுதுகிறவங்க அதிகமாகவும் வாசிக்கிறவங்க குறைவாகவும் ரொம்ப ரொம்ப குறைவாகவும் இருக்கிற ஒரு சூழலாக இருக்குது. அப்போது வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா அது வந்து கவிதைகளை வந்து கவிதைகளை வந்து தொடங்குறாங்க. அவங்க வந்து ஒரு எழுத்தாளராக மாறி ஒரு கவிஞராக தொடங்கி ஒரு எழுத்தாளராக போய் மாறிடுறாங்க அவங்க. அதனால் அந்த கவிதைகள் வந்து அப்படியே தேங்கிடுது. அந்த ஏரியாவில் யாரும் வாங்குறதுக்கான ஆட்கள் இல்லை. எழுதுகிற ஆட்கள் இருக்காங்க, நிறைய இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாரும் படைப்பாளர்களாக சொல்லிட்டு அது கவிஞர்கள் தான் அதிகம். அது தப்பு சொல்ல முடியாது. அது ஒரு தொடக்கமாக அவங்களுக்கு. ஸோ அப்படி இப்படி தொடங்கி பார்ப்பாங்க. கவிதை வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அதில் தான் எல்லாருமே தொடங்குறாங்க. அப்புறம் அவங்க படைப்பிலக்கியத்துக்கு வந்துடுறாங்க. நாவல், சிறுகதை, கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் பேர் கவிதைகள் இருக்கிறாங்க. கவிதைகள் எல்லாருமே அப்படி இல்லை. ஒரு 90% கவிதைகள் அப்படி இருந்தாலும் கூட 10% நம்ம காத்திரமான கவிதைகள், காலத்துக்கு ஏற்ற கவிதைகளாக வந்தது. இந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கிற கவிதைகளாக வந்துட்டு தான் இருக்குது. பதிப்பாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் இடையில முன்ன இதழ்கள் ஒரு பெரிய பாலமாக இருக்கும். ஆமாம், நம்ம ரிப்பீட்டடாக இந்த இதழ்களில் பார்க்குறவங்கள நம்ம வந்து தேர்வு பண்ணிக்கலாம். நிறைய இதழ்கள் இந்த லாக்டவுனுக்கு பிறகு குறைஞ்சி போச்சு. குறிப்பாக அச்சு இதழ்கள் நிறைய குறைஞ்சி டிஜிட்டல் ஆகிடுச்சு. நீங்கள் படைப்பாளிகளை இல்லை படைப்புகளை தேர்ந்தெடுக்கிறதுல என்ன மாதிரியான சிக்கல்களை பார்க்குறீங்க? இதழ்கள் வந்து எப்படி நம்ம இலக்கியவாதிகளுக்கும் படைப்பாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் ஒரு தொடர்பு பாலமாக இருந்துச்சோ, காலத்துக்கு கூட அதை பதிவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காலத்தில் கடிதங்கள் இருந்துச்சு இல்லையா? கடிதங்கள் மூலமாக தான் நம்ம தொடர்பு கொண்டிருந்தோம். இன்றைக்கி எல்லாமே வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஒரு மெயில் வந்துருச்சு, அப்புறம் வாட்ஸ்அப் வருது. இன்றைக்கி இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏதோ வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே ஆன்லைனில் லைவ் பண்ணிடுறோம், எல்லாருமே கூடி உட்காந்து பேசுகிறோம், பழகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த இதழ்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன தேவையாக தான் இருக்குது. அது பெரிய அளவில் முன்னாடி இருந்த மாதிரி அந்த இடத்த வந்து அது இழந்துருச்சு கண்டிப்பாக. ஆனாலும் விடாமல் அதை வந்து நம்ம வந்து செய்கிறவங்க இப்போ காலச்சூடு மாதிரி இதழ்கள், உயிர்மை மாதிரி இதழ்கள், உயிரெழுத்து மாதிரியான இதழ்கள், தீவிர இலக்கிய இதழ், காக்கைச்செடி இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதோடைய இடம் கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்குது. இல்லை, நீங்கள் படைப்பாளிகளை அடையாளம் காண்றதுக்கு படைப்பாளிகள் அடையாளம் காண்றது முன்னாடி ஓகே இப்போ வந்து இல்லை இப்போ வந்து ஈஸி தான். இப்போ நான் வந்து இப்போ இன்னைக்கு கூட ஒரு கொஞ்சம் நேரம் என்னோட ஒருத்தர் கால் பண்ணார். அவர் வந்து நான் ஒரு சிறுகதையெல்லாம் எழுதியிருக்கேங்க, இது உங்கள் பதிப்பத்தில் வெளியில் நான் ஆசைப்பட்றேன், என்ன பண்ணணுமா இருக்குன்றார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரே ஒரு கதையை மாதிரி உங்களுக்கே எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு 10 வரி படிக்கும்போது என்னுடைய ஒரு நாலேஜ்லேருந்து நான் அதை புரிஞ்சிக்க முடியும் என்னால். அதனால் நான் என்ன ரொம்ப சுருக்கமாக என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு உங்கள் எத்தனை கதை இருக்குன்னு ஒரு 10 கதை இருக்குன்னு சொல்லுவாங்களா, உங்களுக்கே பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு கதையை எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் போதும்னு சொல்லிட்டோம். ஒரு கதையை படிப்பேன். அப்போ அவங்களோட கேட்டகரி என்னென்னு தெரிஞ்சிடும் நமக்கு. ஒரு தீவிரமான இலக்கியவாதியா, இல்லை ரொம்ப மிடிலாகிறாங்களா, இல்லை ரொம்ப ஜனரஞ்சகமாக ஒரு தந்தி வாசகர்களுக்கு மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியும். சில பேர் அந்த லெவலில் எழுதிட்டும் கூட அவங்க வந்து தீவிர இலக்கியம்னு சொல்லி நம்பிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எதையோ ஒன்று கிறுக்கி வச்சுட்டு இதுதான் தீவிர இலக்கியம்னு சொல்லி நினைக்கிறவங்கிறாங்க. நம்ம வந்து அப்படி எதுக்கு பண்ணணும். அதனால் 4 வரி படிக்கும்போது நம்ம நாலேஜில் வந்து புரிஞ்சிக்க முடியாது. அப்படி நான் ஈஸியாக வந்து என்னால் அடையாளம் காண முடியுது. அப்புறம் இருக்கவே இருக்குது முகநூல்கள், சிறு பத்திரிகை, அப்படி எல்லாத்தையும் வந்து எல்லா பத்திரிகையும் தாண்டி இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் வந்து நமக்கு வந்து தகுதியான ஆட்களை கொண்டு வந்து சேர்த்துருது. அதில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சிறு பத்திரிகையினுடைய இடத்த இப்போ சமூக வலைதளங்கள் எடுத்து சமூக வலைதளங்கள் ஈஸியாக வந்து பகிர்ந்துக்கு நம்மகிட்ட கொண்டு வந்து ஆட்களை சேர்த்துடுறாங்க. அதனால் படைப்புகளை தேர்வு பண்ணுறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு வாசிப்பு அனுபவம் இருக்குது. நானும் வந்து ஒரு சிறுகதை எழுத்தாளன் அப்படிங்கிற முறையில் என்னால் தொடர்ந்து புத்தக கடையோடு இருக்கிறதும் படைப்பாளர்களோடு இருக்கிறதுனால என்னால் அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியுது. நான் என்னோட படைப்புகளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தீவிரமான இலக்கியம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எல்லாத்தையும் பார்க்குறேன். மீதி எல்லாமே வந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு பேரில் வந்து நான் வந்து தவிர்க்க முடியாத ஒரு இது வரும்போது நான் வந்து அதை வந்து ஒரு புத்தகமாக மாற்றி அவங்க கையில் கொடுத்துருவேன். அது தனி. ஆனால் எங்களுடைய பதிப்பகத்தில் நான் ஒரு புத்தகமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதை நான் தீவிரமாக வாசிக்கு உட்பட்டு அதை பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நான் அதை கொண்டு வரேன். அவங்கள ஈஸியாகவும் அடையாளம் கண்டுபிடிக்கிறது எதுவும் பிரச்சனை கிடையாது. உள்ளடக்கத்தை ரொம்ப எளிதாக நீங்கள் வந்து பாசிட்டிவாக பார்க்குறீங்க. ஆமாம். இன்னைக்கு உள்ளடக்கத்திலையும் இன்னொரு முக்கியமானது வந்து ஒரு புத்தக வடிவமைப்பு. இந்த வடிவமைப்பு வந்து இன்னைக்கு டிஜிட்டைஸ் ஆன பிறகு பயங்கர போட்டி ஆயிடுச்சு. கண்டென்ட்டை விட அதனுடைய வடிவமைப்பு வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதில் என்ன மாதிரியான அது எல்லாமே புதிய தொழில்நுட்பமாக உள்ள வருது. என்ன மாதிரி சவால்களை அஸ் ஏ பப்ளிஷராக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க? எங்களுக்கான நீங்கள் சொல்கிற மாதிரி வடிவமைப்புகள் ரொம்ப முக்கியம் தான். அது வந்து தவிர்க்கவே முடியாது, அது தவிர்க்க வேண்டியதும் இல்லை. வெறுமனே வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருந்தாலும் அதை தகுதியான வடிவமைப்பில் கொடுக்குறது முக்கியம் தான். ஏன்னா இன்னைக்கு வளர்ந்து வர தலைமுறை வந்து படிக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த படைப்பில் இருக்கணும். ஆனால் ஒரு சிக்கல் என்னன்னா, காலத்துக்கு ஏற்ற வடிவமைப்பாளர்கள் வந்து நமக்கு கையில் அதிகமாக இல்லை. இருக்கிற கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேர் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க.
அப்போ தகுதியான படைப்பாளர்கள் உருவாகிறாங்க, தகுதியான புத்தக கடைகள் அல்லது பதிப்பகங்கள் கூட உருவாகிடுது. ஆனால் தகுதியான அதுக்கான அந்த தொழில்முறை சார்ந்த அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து உருவாக முடியறாங்க. வடிவமைப்பு, அட்டைப்படம் வடிவமைக்கோ இல்லை புத்தக பக்கங்கள் வடிவமைப்போ அது கிடைக்கவே மாட்டேறாங்க. எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. அப்படி ஒரு வேலை கிடைச்சி யாராவது நம்ம தேடி பிடிச்சி கொஞ்சம் பயிற்சி கொடுத்த மாதிரி கொடுத்தனால 2 வருஷத்தில் அவங்க வேறு ஒன்று தேடுறாங்க. நம்ம வந்து ஒரு 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 மீடியம் தொகையில் வந்து நம்ம வந்து கொடுப்போம் சம்பளம். அவங்க வேறு ஒரு ஐடி லெவலில் அவங்க ஃபீல் பண்ணும்போது அது அவங்க தானாக வந்து அடுத்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் என்னுடைய பெரிய சவாலாக நினைக்கிறது வந்து வடிவமைப்பு தான். வடிவமைப்புக்கான தொழில்நுட்ப சார்ந்த பணியாளர்கள் கிடைக்கிறது நமக்கு கடினமான ஒரு சவாலாக நினைக்கிறேன். ஜிடி நாயுடு முதல்ல ஐடிஐ தொடங்குறாரு. ஐடிஐ தொடங்கினா அரசு வந்து பயங்கர நெருக்கடி கொடுக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் மோட்டார் துறை நாங்கள் வச்சுருக்குறோம், எங்களுக்கு தேவையான ஃபிட்டரு மெக்கானிக் கிடைக்க மாட்டேன்றாங்க. சரி, நானே ஐடிஐ தொடங்கினா நீங்கள் இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்குறீங்க, நான் மோட்டார் தொழில் பண்ணணும்னா நீங்கள் எங்களுக்கு அதை சப்ளை பண்ணுங்க இல்லைனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்னாடி வைக்கிறார் ஜிடி நாயுடு. இப்போ இந்த மாதிரி வடிவமைப்பாளர்கள், தொழில்நுட்பம் சார்ந்து இயங்குகிற வடிவமைப்பாளர்களை இன்னும் நிறைய கிடைக்கிற மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸோடு உள்ளவங்களை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணும்? நான் உண்மையிலே இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சு ஆஃபீஸ் வரும்போது நான் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, போன உடனே ஒரு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரெல்லாம் ஒரு விளம்பரம் போடுவோம். நாங்கள் வந்து சிறந்த வடிவமைப்பும் புத்தக வடிவமைப்பு அட்டைப்பட வடிவமைப்புனா ஒரு பயிற்சியாளர் நாங்களே பயிற்சி கொடுக்குறோம், விருப்பம் உள்ளவங்க சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் ஒரு கோர்ஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடலாமா, பேசாமல் உட்காந்து அவங்க பயிற்சி கொடுத்து அவங்களே நம்ம பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு வந்து வேலை தான் ஜிடி நாயுடு பண்ணார். எனக்கு தோணுச்சு அது எனக்கு. ஏன்னா இங்கே யாருமே இல்லை, அப்படி இருக்கிறவங்க வேறு ஒன்றா இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ புதுசாகவும் இருக்கணும், புதிய தலைமுறையாகவும் யாரும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து இதுக்கான ஒரு கோர்ஸ் தயார் பண்ணி புத்தக வடிவமைப்பு இப்போ நீங்கள் டிடிபி சென்டர், டிடிபி டிசைன் சொல்லிட்டு நிறைய கோர்ஸ் இருக்குது தான் செய்யுது. தனியார்லேயே நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் இருக்குது. ஆனால் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, படிச்சுட்டு இங்கே வரதில்லை. இன்றைக்கி வந்து தேவைகள் ரொம்ப அதிகம். இன்றைக்கி ஒரு டிசைனர் அப்படிங்கிறவர் வந்து, ஒரு ஓவியர் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஓவியம் எவ்வளோ பெரிய ஒரு கலைன்னு சொல்லிட்டு அது பெரிய மார்க்கெட்டிங். அது ஒன்று. அதே மாதிரி தான் டிசைன் சொல்லிட்டு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தேவை ஒரு 30,000 40,000 சம்பளம், இல்லை ஒரு 10,000 20,000 இருந்தால் போதும்னு நினச்சாங்கன்னா அவங்க சமூக வலைதளங்களும் எதனா ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து ஒரு சின்ன டெம்ப்ளேட் ரெடி பண்ணி கொடுக்குறவங்களா இருந்தால் போதுமானது. அது வீட்டில் உட்காந்து பண்ணிடுறாங்க, மொபைல்லே பண்ணிடுறாங்க. இப்போ இந்த டிசைனர்ஸ் எல்லாம் அப்படி சுருங்கி போயிட்டாங்க. நான் எப்படி கேட்குறேன், எதிர்பார்க்குறேன்னா ஒரு பெரிய ஒரு நான் உருவாக்க நினைக்கிறது ஒரு பெரிய ஒரு காஸ்டியூம் டிசைனரை. அவங்க திருப்பூரில் போனீங்கன்னா ஒரு சட்டை காலர் மட்டும் தைப்பார். 25 வருஷம் காலர் மட்டும் தான் தைப்பார். அவர்கிட்ட திடீர்னு ஒரு சட்டையை கொடுத்து தைங்கன்னு சொன்னால் தைக்க தெரியாது அவருக்கு. அவர் பயிற்சி கூட எடுத்துருக்கலாம் ஒரு வேலை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற டிசைனர்ஸு ஒரு ஏரியாவுக்குள்ளேயே முடங்கிடுறாங்க. அதோடு அவங்களுக்கு போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு முழுமையான ஒரு கலைஞனாக இன்னும் நிறைய பேர் இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. அவங்க டெக்னிக்கல் பர்சனுக்கு வெறும் எனக்கு வரைய தெரியுன்றது மட்டும் போதுமானதாக இருக்காது. இல்லை, படைப்பாளி. அவங்களும் ஒரு படைப்பாளி. ஆமாம், அந்த படைப்பு மனசோட இருக்கும்போது தான் அது வந்து வரும். அது இப்போ ஒரு சின்ன சமீபத்து வரும்னா பொன்னியின் செல்வன் வருதுன்னு ஒன்று மணியம் வரைஞ்ச மாதிரி கேரக்டர்ஸை வந்து மணிரத்னம் உருவாக்குவாரான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா மணியன் வந்து அந்த கதையை உள்வாங்கி ஓவியம் வரைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வாஸ்துட்டு ஓவியம் வரைகிற, வாஸ்துட்டு டிசைன் பண்ணுற மாதிரியான டெக்னீஷியன்ஸ் இல்லை. நம்மளும் ஒரு குறிப்பு கொடுத்தா போதும். அந்த குறிப்பை வந்து அவங்க ஒரு இலக்கிய நயத்தோடு அதை அணுகி அவங்க வரைஞ்சாவே பெரிய விஷயம்தான். அதை கூட செய்ய மாட்டாங்க. இந்த வறட்சி எதனால்? வறட்சி வந்து மேபி அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான தொழிலாக இருக்காது. சரி, இந்த தொழில் வந்து ஒரு நிரந்தரமான அவங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்கேல் அது இல்லை. அதனால் மேபி அதை விட்டுட்டு அவங்க வேறையாக போயிடுறாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து நிரந்தரமாக வேலை செய்யறதுக்கும் யாருக்கோ கேட்குற 4 பேருக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணி தரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது எப்போ வேணாலும் கைவிடப்படலாம். ஆனால் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது வந்து அது ஒரு சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு பீஸ் ரேட்டில் செய்யணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வேலை இருந்தால் கூட அது நிரந்தரமானது. அது மாதமான சம்பளம், டைமுக்கு போகலாம் வரலான்னு சொல்கிறேன். ஆனால் இந்த தொழில் வந்து இப்போ நிரந்தரமாக ஒரு ஆளை வச்சுட்டாலும் வந்து ஒரு பெரும்பாலான பதிப்பாளர்கள் 30,000 40,000 சம்பளம் கொடுக்க முடியாது. பெரும்பாலான 90% பதிப்பாளர்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து போயிடுறாங்க. இதுதான் முக்கியமான காரணம். ஸோ தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதெல்லாம். இப்போ இந்த விஷயம் நம்ம பார்க்கலாமா, வாசிப்பு அனுபவங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு அந்த மாதிரியான தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வாசிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. வந்து எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப வேகமாக அந்த ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது. இப்போ இங்கே வாசிக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு தேவையின் பொருட்டு தான் வாசிக்கணும். நம்மளுடைய வாசிப்பு இதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய வளப்படுத்திக்கிறதுக்கு, நம்ம சிந்தனையை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு, அல்லது வந்து ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது போயிட்டு அந்த வேலைக்காக படிக்கிறது அப்படின்னு ஆகிப்போச்சு. பள்ளிக்கூடங்களே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்கேஜி படிக்கும்போதே படித்தா இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கிறாங்களே ஒழிய படிப்புங்கிறது வந்து அது ஒரு ஆர்ட்டாக மாறல. அது ஒரு
சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஆகிப்போச்சு. அதுலேயும் தமிழ் படித்தா சம்பாதிக்க முடியாது. அதனால தான் தமிழ் படிக்கிறது குறைஞ்சி போச்சு. நீங்கள் அங்கேயாவது வந்து தமிழ் படிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக ஒரு வேலை உண்டுங்கிற உறுதியாவது செய்யணும். தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் சமீபத்தில் ஒரு ஆய்வு பண்ணோம். அந்த ஆய்வில் வந்து ஒரு 500 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் நீங்கள் படிக்கிற மொழி எது அப்படின்னு சொன்னால் 80% தமிழ், 20% வந்து ஆங்கிலம் படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது ஒரு 50+, 40+ ஏஜில் இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகள் படிக்கிற மொழி எதுன்னு சொன்னால் அது அப்படியே தலைகீழாக மாறுது. 80% வந்து ஆங்கிலமாகவும் 20% தமிழாகவும் இருக்குது. இப்படி தான் இருக்குது இந்த காலகட்டம். இப்போ இந்த இடையில தான் நம்ம வந்து தமிழ் வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம், தமிழோடைய காலகட்டத்தை பற்றி பேசுகிறோம். இதெல்லாம் இந்த ஸோ வாசிப்பு ஆட்டோமேட்டிக் குறையானே செய்யும். கண்டென்ட் தொழில்நுட்பம் வந்துட்டோம். அடுத்து முக்கியமானது பப்ளிஷருக்கு மார்க்கெட்டிங். இன்னைக்கு நிறைய புத்தக கண்காட்சிகள். முன்ன சென்னை மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஆண்டு முழுக்க புத்தக கண்காட்சி நடக்குது. இதன் மூலமாக ஒரு பெரிய மார்க்கெட்டிங் நடக்குதா? ஒரு 10% வந்து அதனால் ப்ளஸ் இருக்குது. 90% எப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் இப்படி சொல்கிற பார்த்துருக்கேன். முறை கடந்த காலங்களில் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, வெளிநாடுகள்லேருந்து வருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மாவட்டங்களில் இருந்தும் முக்கியமான வாசகர்லாம் வந்துடுவாங்க. ஒரு தீவிர வாசகன் வந்து அங்கேருந்து வந்து தேடி பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வந்து இங்கே ரூம் போட்டு 2 நாள் புக் ஃபேர் அட்டன் பண்ணிட்டு நண்பர்களோடு பேசிவிட்டு இங்கே எழுத்தாளர்கள்லாம் பார்த்துட்டு பேசிவிட்டு அவர் புத்தகங்கள் தூக்கி மூட்டை கட்டிட்டு போவாருங்க. இந்த ட்ரெயினில் 2 மூட்டை ஏற்றுவார். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறது ரொம்ப சமீப காலத்தில். இப்போ இந்த மாவட்டங்கள் தோறும் புத்தக கண்காட்சி, நிறைய புத்தக கண்காட்சி வந்ததோட விளைவு என்னென்னா, இப்போ சென்னை புத்தக கண்காட்சிக்கு முதல்ல வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரதில்லை, திருவள்ளூர்லேருந்து வரதில்லை, செங்கல்பட்டுலேருந்து வரதில்லை. ஏன்னா செங்கல்பட்டுலேருந்து முடிஞ்ச அடுத்த 2வது நாள் சென்னை புத்தக கண்காட்சி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாசகன் வந்து இங்கே ஒரு 5000 இங்கே ஒரு 5000 செலவு பண்ண முடியாது. அப்புறம் அங்கே தூக்கிட்டு வர வேலையாவது மிச்சம்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே வாங்கிக்குவான். இங்கே வந்து சும்மா வந்துட்டு போவான், இல்லை அதுவும் வர வேண்டிய தேவையும் இருக்காது. இதனால் என்ன நமக்குன்னா, ஒரு இங்கே வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு சென்னை புத்தக கண்காட்சியில் விற்றுட்டு இருந்த புத்தகத்தை ஒரு 500 ரூபாய்க்கு இங்கே விற்றுட்டு இன்னும் ஒரு 500 ரூபா புத்தகத்தை அவன் இடத்துக்கு நம்ம தூக்கிட்டு போய் வைக்கிறோம். வாசகன் இடத்துக்கு தூக்கிட்டு வைக்கிறோம். தூக்கிட்டு போய் வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஒரு பதிப்பாளனுக்கு ஏற்படுற நஷ்டம் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து ஏற்றுறது, இறக்கிறது, அங்கே ஒரு 10 நாள் தங்குறது, சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. டிஃப்ரெண்ட் தாண்டி விற்பனை ஒன்று தான், ஆனால் நட்டம். இதுதான் வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்கிற புத்தக கண்காட்சிகள் நடந்துட்டு இருக்குது. விற்பனை இருக்க தான் செய்யுது, ஆனால் அது நட்டத்தில் போயிட்டுது. 1 லட்ச ரூபா நான் வந்து இந்த ஆண்டுகளில் ஒரு 6-7 புத்தக கண்காட்சியில் கலந்துருக்கேன். எல்லா இடங்கள்லையுமே வந்து 1 லட்ச ரூபாயை தாண்டுவது ஒரு சிங்கிள் ஸ்டால். நான் சொல்கிறது ஒரு 10க்கு 10 சிங்கிள் ஸ்டாலில் டிஸ்கவரி பப்ளிகேஷன் வெளியீடு மட்டும் நான் சொல்கிறது. எல்லா பப்ளிகேஷன் புக்ஸும் அங்கே வைக்க முடியறதில்லை எங்களால். எங்களோட வெளியீடுகள் மட்டும் தான் வைக்கிறோம். 1 லட்ச ரூபாயை தாண்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறோம். ஆனால் இந்த 1 லட்ச ரூபாயை தாண்டுறது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் 30,000 to 35,000 செலவு பண்ணோம் 10 நாளில். ஆமாம், 1 லட்சம். இந்த செலவை யாருமே பார்க்கறதில்ல. 100 பதிப்பகங்கள் கலந்துக்கிட்டாங்க. 1 கோடி ரூபாய்க்கு புத்தகம் விற்பனை ஆயிருக்குது அப்படின்னு தான் மட்டும் தான் பார்க்குறாங்க. இப்போ கூட மதுரை புத்தக கண்காட்சியில் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 3 கோடி ரூபாய்க்கு புத்தகம் விற்பனை இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த 3 கோடி ரூபாயில செலவுன்னு சொல்லிட்டு பார்த்தா, உதாரணத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு செலவாயிருக்கும். மினிமம் 1 கோடி ரூபாய் பப்ளிஷர்ஸ்க்கு செலவாயிருக்கும். அது இல்லாமல் அதில் விற்பனையானதில் பாதிக்கு மேலே வந்து பாதி கண்டெய்னர் புக்ஸ். நான் சொல்கிறது வந்து இந்த ஆங்கில புத்தகங்கள் விற்பனையிலேருந்து தூக்கி போட்ட புத்தகங்கள் தான் விற்பனை ஆகிருக்குது. இதெல்லாம் நாங்கள் போய் நேரில் பார்க்கும்போது செஞ்சது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்க முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இது வெற்றியாக மாறும்னு நினைக்கிறீங்க? வெற்றியாக மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஏன்னா நீங்கள் வந்து புத்தகங்கிறது வந்து அப்படின்னா அத்தியாவசியமான ஒரு பெரிய இது கிடையாது. நீங்கள் வந்து இங்கே ஒரு டெக்ஸ்டைல் ஒரு திருவிழா போடலாம், ஒரு உணவு திருவிழா போடலாம், இங்கே ஒன்று போடலாம், எல்லாருமே மக்கள் அதை விரும்புவாங்க. அத்தியாவசிய தேவை. புக்ஸ் வந்து அப்படி கிடையாது. அதை வந்து அவ்வளோ மாவட்டந்தோறும் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வைடாக போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போய் நெருக்கடி நிறுத்தி அப்படி வைக்க வேண்டியதான் வாங்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் வாங்குவாங்க? வருடம் வாங்கி எங்கே போய் வைப்பாங்க புத்தகத்தை? அப்படி ஒன்று இருக்குது இல்லை. அதனால் இது அப்படி சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு நான் நம்புகிறேன். என்ன மாதிரியான பயிற்சிகள், என்ன மாதிரியான வேறு முயற்சிகள் எடுத்தால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க முடியும்? இப்போ சென்னையில் வந்து ஒரு ஏன் வந்து நம்ம வந்து எல்லா ஊர்களையும் வந்து நம்ம மாநகராட்சியை மாற்றாமல் மாநகராட்சிக்கு தகுதியான ஊர்களை பார்த்து நகராட்சியிலேருந்து மாநகராட்சியாக கொண்டு வரமில்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஜோன் பிரிச்சுக்கோங்க. நீங்கள் சென்னையில் வந்து ஒரு புத்தக கண்காட்சி அரசு உதவியோடு வந்து நல்ல பெரிய அளவு விழா எடுத்து கொண்டாடலாம். இன்னொன்று வந்து கோயம்புத்தூர் பக்கம் பண்ணலாம், இன்னொன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த பக்கம் பண்ணலாம், இன்னொன்று கோயம்புத்தூர் இப்படி பண்ணலாம், மதுரையில் பண்ணலாம், திருச்சியில் பண்ணலாம். ஒரு 5-6 ஜோனில் வந்து இதெல்லாத்தையும் சேர்த்து முடித்தா பதிப்பாளர்களுக்கு வந்து செலவு மிச்சம், அப்புறம் வந்து வாசகர்களும் வந்து உற்சாகமாக கலந்துக்குவாங்க. நீங்கள் ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 4-5 மாவட்டங்களில் தினமும் சுற்றுற ஆட்கள் இருக்கிறாங்க. காஞ்சிபுரம்,
காஞ்சிபுரத்தில் இருக்கிற வாசகன் தான் சென்னைக்கும் வருவான், சென்னையில் இருக்கிற வாசகம் தான் காஞ்சிபுரத்துக்கும் போவான். நீங்கள் 2 இடத்துல புத்தகம் காட்சி போட்டதுனால என்ன பிரயோஜனம்? நாங்கள் பதிப்பாளருக்கு தான் செலவு அதிகம், பட் வாசகன் ஒரே வாசகன் தான். அந்த ஒரே வாசகனுக்கு பர்டனும் அதிகம், சுமையும் அதிகம். அவனுக்கு என்ன பண்ணுறது, இங்கே போட்டாங்க போய் வாங்கி தான் ஆகணும், நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க நம்ம போய் வாங்கி தான் ஆகணும். படிப்பானா படிக்க மாட்டான், அப்படி படித்தாலும் கொஞ்சம் படிப்பான். அடுத்த முறை போகும்போதே வந்து போன வருஷம் வாங்கினதே படிக்க முடியாமல் இருக்குது, அதனால் இந்த முறை கொஞ்சம் கண்ட்ரோலாக வாங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம இது அது அவனோட வேலை, விற்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. புத்தகம் நம்ம விட்டு போயிடுச்சு, பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதிப்பாளர் வந்து இருந்துட முடியாது, ஒரு எழுத்தாளரும் இருந்துட முடியாது, பதிப்பாளர் நம்ம படிக்கணும், அதுக்கு விமர்சனங்கள் வரணும், அந்த புத்தகத்துக்கு பேசப்படணும், அதுக்கான டிஸ்கஷன் நடக்கணும், அப்போ தான் அதோட வளர்ச்சி. இது ஒரு பதிப்பாளராக புத்தக கண்காட்சின்றது சமீபமாக உருவான ஒரு சந்தை. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு பதிப்பாளருக்கு இருந்த ஒரு நம்பிக்கையான விஷயம்னா நூலகங்கள். தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் வட்டம்னு அவ்வளோ நூலகங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நூலகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நூலகத்திலேருந்து புத்தகம் வாங்குற அந்த பழக்கம் வந்து இன்னமும் தொடருதா? அந்த விஷயங்கள் எப்படி? நானுமே நூலகங்களில் படித்து தான் எனக்கு புத்தகங்கள் நிறைய அறிமுகமானது. அதனால் தமிழ்நாட்டுடைய இதுவரைக்குமான வளர்ச்சிக்கு நூலகங்கள் முக்கியமான காரணம் தான். நான் உட்பட எனக்கு என்னோட தலைமுறை வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு நூலகங்கள் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியல. பட் சமீபத்தில் நான் வந்து அசோக் நகர் லைப்ரரிக்கு போனேன். சென்னையில் இங்கே இருக்கிற நிறைய ஒரு 50-60 மாணவர்கள் ஒரு நாள் காலங்கத்தில் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒருவேளை நமக்கு தெரியாத இன்னும் பலர் வந்து அந்த நூலகங்களை பயன்படுத்தி வராங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அதை பார்க்கும்போது எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நூலகங்கள் வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சமூகத்துக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு தேவையாக இருக்குது. முக்கியம். இப்போ நீங்கள் புத்தகம் காட்சி நம்ம அப்படி தான் பார்க்குறோம். அது லாபமாக நட்டமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதை செய்யறதுக்கு ஒரு அரசு இருக்குது, ஒரு அரசாங்கம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அதை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். அது எப்படி முறைப்படுத்துறதுங்கிறது தான் நம்ம டிஸ்கஷனே பண்ணுறோம். அது இன்னும் கொஞ்சம் எப்படி செலவு கம்மி பண்ணுறது, பதிப்பாளருக்கு எப்படி லாபம் பண்ணுறது, வாசனுக்கு எப்படி இருக்கும், அப்படி அதுக்கு தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். நடத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை. அதே மாதிரி தான் இந்த நூலகங்களும் உங்கள் பிரச்சனையாக தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, பெரும்பாலான நூலகங்கள் வந்து கேட்பாரட்டுக்கு இருக்குது. ஒரு வர நூலகர்கள் வந்து காலையில் வந்த உடனே படுத்து தூங்குறாங்க. நான் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். தேனாம்பேட்டில் இருக்கிற ஒரு பெரிய நூலகம் இருக்குது, கிளை நூலகம். அதில் வந்து ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே மேலே கொஞ்சம் புத்தகங்கள்லாம் போய் பார்க்கலாம் பார்த்தா அங்கே பாய் தலைலாம் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 2 பேர் தூங்குவாங்க, 2 பேர் கீழே உட்காந்துருப்பாங்க, கீழே உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் நூலகங்களை வந்து ஆனால் பட் ரொம்ப அற்புதமான கட்டமைப்போடு அந்த நூலகங்கள் இருக்குது. இதெல்லாம் இன்னும் சரியாக வந்து இவங்க பயன்படுத்தலை அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. இதுக்கு இடையில் வந்து அரசாங்கம் வந்து இந்த நம்ம குறிப்பாக இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம், இதெல்லாம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை நிறைய நிகழ்வுகள் நடக்குது. புதிய புதிய முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சென்னையில் மதுரையில் திறந்தாங்க. அடுத்து கோயம்புத்தூரில் திறக்கிறதா சொல்லியிருக்காங்க, திருச்சியில் திறக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். கூடவே கொஞ்சம் இருக்கிற நூலகங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்து அதுக்கான நூல்களை வாங்கி பழைய நூல்கள்லாம் தூக்கி போட்டுடணும். குப்பைன்னு சொல்லிட்டு போட்டுற வேண்டியதான், வேறு வழி கிடையாது. ஒதுக்கிட்டு புதிய நூல்களை, தரமான நூல்களை தரம் பிரித்து வச்சு நூலகர்கள் வாசகர்களை வந்து அங்கே வர வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். அதுக்கான ஒரு திட்டங்களை வகுக்கணுங்கிறது திட்டங்கள்லாம் இருக்குது ஏற்கனவே. அதை சரிப்படுத்தணும், நெறிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் வந்து கேட்டுக்கிறேன். திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம் எல்லாம் வளர்ந்ததே இந்த நூலகங்களை வச்சு தான். அந்த பத்திரிகைகள் நூலகங்களுக்கு போய் அங்கே வாசித்து தான் நூலகங்கள் வளர்ந்தது. நமக்கு ஒரு பெரிய அடையாளம் அதுதான். பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி நூலகங்கள் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இருக்கா? அதில் குழந்தைங்களை வாசிக்கிறதுக்கான அந்த அனுபவத்தை கொடுக்குறாங்களா, தூண்டுறாங்களான்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இது. இந்த செய்தி எவ்வளோ தூரம் போய் சேரும்னு தெரியல. எல்லா இடத்துலையும் ஊழல் வந்து முன்னாடி இருந்த இந்த புத்தக கொள்முதல் இருக்கிற மிக மோசமான ஒரு உதாரணங்கள். நீங்கள் இந்த வருஷம் என்ன புத்தகம் வாங்கினீங்களோ அதே புத்தகம் தான் அடுத்த முறை அதே பில்லு. போன வருஷம் ஒரு பில் அனுப்புனீங்களாப்பா 100 புத்தகம் அதே மாதிரி ஒரு பில் அனுப்பிச்சிருக்கேன், 10,000 இருந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் எங்கிட்ட வந்து அந்த லிஸ்ட்டே இருக்குது. நான் வேணா உங்களுக்கு அப்புறமா கூட அனுப்புகிறேன். புத்தக நூல் நிலையங்களை போய் இந்த பொது நூலகமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூட நூலகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டு ஒரு முறை நீங்கள் வந்து இந்த சேனல் மூலமாக நான் அதை கோரிக்கை வச்சுக்கிறேன். நீங்கள் போயிட்டு ஒரு முறை எங்களை போயிட்டு இருக்கிற மாதிரி அங்கே நூலகங்களே போய் பார்வையிடுங்க. ஒரு 100 நூலகங்களை தேர்வு பண்ணுங்கள், ஒரு 50 நூலகங்களை தேர்வு பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி புத்தகம் இருக்கும். ஒரே புத்தகம் 10 முறை இருக்கும், ஒரே புத்தகம் 10 பிரதி இருக்கும், அல்லது ஒரே மாதிரி புத்தகமாக இருக்கும். எந்த வகையிலையும் அது வந்து நவீன காலத்துக்கும் அந்த நூலகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ரொம்ப பழமையான புத்தகங்கள், இல்லாட்டி ஒரு வாசிப்பது எப்படி கூட இல்லை, அதெல்லாம் நல்ல புத்தகம். நான் சொல்கிறது வந்து ஒரு தலைவர்கள் வரலாறுனா அது ஒரு 10 இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். தெனாலிராமன் கதைகள், முல்லா கதைகள், இதுதான் இன்னும் அதிகமாக இருக்காங்க. இப்படி ஒரு மோசமான சூழலில் தான் பள்ளி நூலகங்களும் இருக்குது, பொது நூலகங்களும் பெரும்பாலும் இருக்குதுங்கிறது என்னுடைய. நாங்கள் போய் நேரில் ஒரு டீமாக போயிட்டு ஆய்வு செய்து எடுத்த தகவல்கள்.
ஸோ புதுப்பிக்கப்படாமலே புதுப்பிக்கப்படாதது ஒன்றும் இல்லை. கட்டடமாகவும் புதுப்பிச்சிருக்க மாட்டாங்க, நூல்களாகவும் புதுப்பிச்சிக்க மாட்டாங்க, சிந்தனையாகவும் புதுப்பிக்கப்படாது பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ அப்போ குழந்தைங்க அங்கேருந்து ரொம்ப பிளைண்டாக தான் வெளில வராங்க. 100% அவங்க பயன்படுத்துறதே இல்லை அவங்க நூலகங்களை. அவங்கள பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு இவ்வளோ ரூபாய்க்கு புத்தகம் வாங்கணும், வாங்கியாச்சு, கணக்கு முடிச்சாச்சு. அது ஒரே ஒருத்தர் தான் சப்ளை பண்ணுவார். அது அவர் வந்து ஒரே மாதிரி தான் புத்தகத்தை கொடுப்பாரு. அது மொத்தமாக அவங்க வந்து கமிஷனை கொடுத்துட்டு வாங்கி உள்ள போட்டுருவாங்க. இது வந்து ஏதோ 1-2 விதிகளுக்கு இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் நடக்குது. ஸோ பள்ளியிலேருந்து இதை வந்து சீர்படுத்த வேண்டியிருக்கு. எல்லாமே வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் தமிழ் வாழணும்னா கூட பள்ளிக்கூடத்தில் தான் ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? நீங்கள் மொழி வாழணும், நாளைக்கு எதிர்காலத்தில் வந்து தமிழ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் தமிழ் மீது காட்டும் எல்லா அக்கறையும் பள்ளிக்கூடத்துடைய முதல் நிலையிலேருந்தே ஆரம்பித்தா தான் அது வந்து நிற்கும். நீங்கள் தமிழ் படிக்கிறவனுக்கு நீங்கள் ஏன் இங்கிலீஷ் எல்லாம் போய் படிக்கிறான்? இங்கிலீஷ் படித்தா உலகம் முழுக்க கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறான். எதனா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இங்கிலீஷ் படிக்கணும் தான், எல்லா மொழியும் கூட படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தமிழ் படிக்கணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வேலை உண்டு. இங்கே ஒரு வேலை செய்யணும்னா தமிழ்நாடு அரசாங்கத்தில் செய்யணும்னா தமிழ் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும். நீங்கள் எதை வேணாலும் படிச்சுட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க, அவங்க தமிழே தெரியாது அவனுக்கு. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான வங்கிகளில் போய் பார்த்தா எவனுக்குமே தமிழ் தெரியல. சரிங்களா? நம்ம இப்போ 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்னென்னா ஒருத்தன் அப்படி இருப்பான், மற்றவர்களுக்கு நல்லா தமிழ் பேசுவாங்க. இப்போ வந்து தமிழ் தெரிஞ்ச ஒருத்தன் தான் இருக்காங்க, மீதெல்லாம் அப்படி இருக்காங்க. இது தலைகீழாக கண்ணு முன்னாடி மாறும்போது ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு சமூகம் கண்டிப்பாக நம்பிக்கை எழுதுறது தமிழ் வழியா நமக்கு வந்து வாழ்க்கை தமிழ்நாட்டிலே இல்லைங்கிற ஒரு மனநிலை வருது. அதை வந்து நம்ம கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த புத்தக விற்பனை, இதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்ததும் அதுதான். யார் வாங்குவாங்க? இந்த மார்க்கெட்டிங்கில் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் உருவாகிருக்கு. நிறைய மொழிபெயர்ப்புகள் அங்கேருந்து இங்கே போகிறதும் இங்கேருந்து அங்கே போகிறதும். அந்த இங்கேருந்து அங்கே போகிறது தமிழ்லேருந்து பிற மொழிகளுக்கு போகிறதுன்றது எப்படி இருக்குது? இல்லை பிற மொழிகள்லேருந்து தமிழுக்கு வர மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து நமக்கு போதிய அளவுக்கு இருக்காங்களா? மொழிபெயர்ப்பு வேலைகள் வந்து நல்லா நடக்குது? எனக்கு தெரிஞ்சு இங்கே சமீபத்தில் கொஞ்சம் இந்த துறை வந்து நல்லா வளர்ந்துருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். குறிப்பாக வந்து கடந்த 2 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து உலக புத்தக கண்காட்சின்னு ஒன்று நடத்துகிறோம். அதனால் இந்த துறை வந்து இப்போ கொஞ்சம் நல்ல சூடு பிடிச்சிருக்குது. ஒன்று, இங்கே இருக்கிற ரொம்ப குறைவான மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அது ஒரு தெரியுது எனக்கு நல்லா. உலக அளவில் புகழ்பெற்ற நூல்களை இம்மிடியட்டாக வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பதிப்பாளர்களும் மொழிபெயர்ப்பாளர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம். அது காலங்காலமாகவே கரெக்டாக நடந்துட்டு தான் வருது. ஒன்றும் பெரிய அளவில் அது வந்து நடக்காமலாம் இல்லை. ஆனால் தமிழில் இருந்து உலகத்தை நோக்கி போன புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப 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 குறைவு. நம்மளுடைய மொழியோட வளம், நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஆனால் இது போய் சேர்ந்துதா அப்படின்னு சொல்லி பார்த்தா 0 தான். பாரதிக்கு அந்த குறைக்கு அப்போவே இருந்தது. பாரதி சொன்னதான் செந்தேரி வெற்றி திக்கும் கொலை செல்வங்களையும் குழந்தைங்க சேர்ப்பின்னு சொன்ன மாதிரி தான். நம்ம புத்தகம் நல்லா இருந்துச்சுன்னா அது பிற நாட்டு மொழி பெயர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டார்ல, அது நடக்கவே இல்லை. ஒரு திருக்குறள் ஒரு சில இடங்களில் வந்து சில சங்க இலக்கியங்கள் 1-2 அடி போயிருக்குது. இப்போ தான் சமீபத்தில் தான் பெருமாள் முருகன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிநாடுகளில் போயிட்டு மற்ற மொழிகளில் போய் சேர்ந்துருக்காரு. இப்போ சமீப காலமாக ஒரு 2 வருஷமாக வந்து கொஞ்சம் தமிழ் கிளாசிக் நூல்களை எல்லாத்தையும் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் வந்து கொஞ்சம் அவங்களே அந்த துறை மூலமாகவே முன்னெடுத்து அதை வந்து கொஞ்சம் போய் சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது குறைவு, மிக மிக குறைவு. தமிழ் நூல்கள் பரவலாக போகாதுக்கு அந்த தேக்க நிலைக்கு என்ன காரணம்? இல்லை என்ன செய்யணும்? அக்கறையின்மை தான், வேறு என்ன. நமக்கு வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த சமயத்தில் என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, 2017 வந்து நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் வந்து சார்ஜா உலக புத்தக கட்சிக்கு போகிறாரு. போயிட்டு வந்துட்டு அவர் வந்து அங்கே அவ்வளோ பெரிய புத்தக கட்சி, உலக புத்தக கட்சி தான். ஹிந்தி மலையாளம்லாம் கூட ஸ்டால் இருக்குது, தமிழுக்குன்னு ஒரு ஸ்டால் இல்லைன்னு சொல்கிறாரு. ஒரு இந்து தமிழில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. நான் அதை பார்த்த உடனே நான் போயிட்டு எஸ்ராவை பார்த்து பேசுகிறேன். சார், இது ரொம்ப முக்கியமானது. சார்ஜா அதோ இங்கே இருக்குது. எல்லோரும் ஒரு நாளைக்கு 10 பேர் 100 பேர் 1000 பேர் போகிறாங்க வராங்க. ஆனால் அங்கே வந்து இவ்வளோ 5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட தமிழர்கள் இருக்கிறாங்க அந்த யுஏஇ முழுக்க. ஆனால் அங்கே ஒரு தமிழில் ஒரு புத்தக கடை இல்லைங்கிறது எனக்கு வருத்தம் தான். அதை நான் வந்து இந்த முறை முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி சில பல முயற்சிகள் பண்ணோம். அதுக்கு அடுத்த ஆண்டு நான் வந்து கொண்டு போயிட்டு அங்கே ஸ்டால் போட்டோம். 2017 முதல்ல போட்டோம், 16 நடந்து நினைக்கிறேன் இந்த உரையாடல். ஸோ அங்கே போகும்போது தான் தெரியுது, முதல் முறை அவங்க அப்ளிகேஷன் போடும்போது தான் தெரியுது அங்கே தமிழ்ங்கிற மொழியே அதில் இல்லை, அவங்க வெப்சைட்டில் இல்லை. தமிழர்கள் இருக்கிறாங்க, தமிழ் கடை வந்து தேடுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இது வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணதில்ல, அந்த மொழியவே அவங்க சேர்க்காம வந்திருக்காங்க. நாங்கள் போயிட்டு அதை குறிப்பாக நான் அதை முன்னெடுக்கும் போது தான் தெரியுது, போய் சேர்த்தோம். இப்போது
இவ்வளவு வருஷம் கழிச்சு தான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு மொழியோட பெயரை வந்து இணைக்க முடியுது. அப்போ இவ்வளோ வருஷமாக வந்து யாருமே அந்த முயற்சி பண்ணலைங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. நம்ம இப்போயாவது செஞ்சுமேங்கிற சந்தோஷத்தை விட இது வரைக்கும் யாரும் செய்யலை. ஏன்னா மலையாளம் வந்து கிட்டத்தட்ட 50 ஸ்டால் வச்சுருக்காங்க. ஹிந்தி அத்தனை ஸ்டால் இருக்குது, தமிழுக்கு அங்கே ஒரு ஸ்டால் கிடையாது. இப்போ ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறோம். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தொலைநோக்கோட வந்து கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் மிக மிக குறைவு. அதுதான் வந்து போகாததுக்கான காரணமாகும். ஆனால் ஒரு உலக மொழியை வந்து கொண்டு வந்து இங்கே சேர்க்கறதுல வந்து இங்கே வந்து நிறைய முன்னோடிகள் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பரந்துபட்ட அறிவையும் அது காட்டுறதா இருந்துச்சு. அதனால் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் வந்துச்சு, ஆங்கிலத்தின் மூலமாக எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. பட் அதே தமிழில் இருந்து அந்த ஆங்கிலத்தின் மூலமாக உலகத்துக்கு கொண்டு போய் அவங்க சேர்த்துருக்கலாம். ஒரு 10 புத்தகத்தையாவது சேர்க்கலை, அது குறைவு. சேர்த்துருக்கலாம் 1-2 உதாரணங்கள் இருக்கலாம், பட் அது ரொம்ப ரொம்ப குறைவு. நிறைய தொழில்கள் இருக்க இவ்வளோ சவால்கள் நிறைந்த பப்ளிகேஷனை இல்லை புத்தகம் கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன? அடிப்படை நோக்கம் வேடியப்பன எல்லா நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் வாசிப்பேன் அடிக்கடி. நான் வந்து இயல்பில் வந்து நான் ஒரு தமிழ் லிட்ரேச்சர் இலக்கிய மாணவன். அதனால் தமிழ் இலக்கியம் படிக்கிறோம். நம்ம மொழி மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை வருது. இவ்வளோ பெரிய அப்போ நம்ம அதில் நம்மளோட பங்களிப்பு என்னன்னு தோணுது. தொடர்ந்து வாசிக்கிறோம், எழுதுகிறோம், புத்தகங்கள் வாங்குகிறோம், படிக்கிறோம். இப்படி தான் இருந்தது என்னோடய வாழ்க்கை. ஸோ நம்மளோட கதை எழுதும்போது அது செய்யும்போது நம்ம சினிமாவை நோக்கி போகிற ஒரு ஐடியா வந்துச்சு. சினிமாவை நோக்கி இங்கே வந்ததுக்கப்புறமும் பார்த்தாலும் கூட இங்கேயும் யாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. எல்லாருக்குமே யாரும் வாசிக்கிறதுல ஒரு படைப்பாளன் வந்து வாசிக்கணும். அது எழுதுனவனாக இருந்தாலும் சரி, சினிமா எழுதுறவனாக இருந்தாலும் சரி, அவன் நிறைய வாசிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இங்கேயும் வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை எனக்கு இருந்தது. அதனால் நான் வந்து புத்தக கடை ஆரம்பித்தேன். உண்மையாக அதுதான். இங்கே இருக்கிற மக்கள் வந்து குறிப்பாக வந்து படைப்பாளர்கள் நிறைய வாசிக்கணும், அதுக்கு இங்கே வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு புத்தக கடை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் எந்த விதமான பெரிய அனுபவம்லாம் இல்லாமல், பிஸ்னஸ் சார்ந்த அனுபவம்லாம் இல்லாமல் தான் நம்ம ஆரம்பித்தோம். பட் இருந்தாலும் நமக்கு மொழி சார்ந்த அந்த ஆர்வம் இருந்ததுனால விடாமல் அதை துரத்தி இன்றைக்கி நம்ம ஒரு குறிப்பிடும்படியான ஒரு இடமா அது இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்கள. சென்னையின் இலக்கிய அடையாளம் சொன்னீங்களே, அதை நானே அடிக்கடி சொல்லிக்குவேன். ஸோ அந்த மாதிரி அதை வந்து சேர்ந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுதான் முக்கியமான அடிப்படை காரணம். எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வங்கிறது மொழி சார்ந்த ஆர்வம். இப்போ கூட நான் எனக்கு ஒரு திட்டம் இருக்குது. தமிழ்நாடு இவ்வளோ வாசிப்பு சார்ந்த பிரச்சனை இருக்கும்போது இது தமிழ்நாடு முழுக்க எப்படி விரிவுபடுத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நான். அது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. நூலகம் சர்வதேச அளவில் வந்து சந்தை, அப்புறமா மொழிபெயர்ப்பு, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மறுமலர்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. வணக்கம். நேயர்களே, இன்னொரு இலக்கிய ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.